கிழக்கு மாகாண பண்பாட்டலுவல்கள் திணைக்களம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கிழக்கு மாகாண கலைஞர் பதிவேட்டில் உங்களை ஒரு கலைஞராக பதிவு செய்வதற்கான படிமுறைகள். உங்கள் பிரவுசரை திறந்து epcams.lk என்ற இணையதள முகவரிக்கு செல்லுங்கள். இப்போது திரையின் மேல் இடது மூலையில் உள்ள 3 வெள்ளை வரிகளை கொண்ட மெனு குறியீட்டை கிளிக் செய்யுங்கள். அடுத்து தோன்றும் மெனு பட்டியலில் இருந்து நீல நிற லாகின் பொத்தானை தேர்ந்தெடுங்கள். உள்நுழைவு படிவத்தின் கீழே உள்ள சைன் அப் என்ற இணைப்பை அழுத்தி புதிய கணக்கை உருவாக்க தொடங்குங்கள். நேம் என்றுள்ள பெட்டியில் உங்களது முழு பெயரையும் ஆங்கிலத்தில் சரியாக தட்டச்சு செய்யுங்கள். அடுத்து தொடர்பு கொள்வதற்காக உங்களது தற்போதைய மின்னஞ்சல் முகவரியை இங்கே உள்ளிடுங்கள். அடுத்து பாதுகாப்பான ஒரு புதிய கடவுச்சொல்லை உருவாக்கி அதை உறுதிப்படுத்த கீழே உள்ள பெட்டியிலும் மீண்டும் உள்ளிடுங்கள். இப்போது கீழே உள்ள நீல நிற கிரியேட் அக்கவுண்ட் பொத்தானை அழுத்தி உங்களுக்கான கணக்கை வெற்றிகரமாக உருவாக்குங்கள். உங்கள் கணக்கிற்குள் நுழைந்ததும் Become an Artist பிரிவில் உள்ள Apply Now பொத்தானை அழுத்தி விண்ணப்பிக்க தொடங்குங்கள். அங்கே தானாக நிரப்பப்பட்டிருக்கும் உங்களது முழு பெயர் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களது தேசிய அடையாள அட்டை எண்ணை இந்த பெட்டியில் சரியாக உள்ளிடுங்கள். உங்களை உடனுக்குடன் தொடர்பு கொள்வதற்காக உங்களது நிலையான மற்றும் தொலைபேசி எண்களை இங்கே பதிவிடுங்கள். அடுத்து பட்டியல்களில் இருந்து உங்களது மாகாணம், மாவட்டம், பிரதேச செயலகம், கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் கிராமத்தை தேர்ந்தெடுங்கள். தொடர்புகளுக்கான உங்களது முழுமையான வசிப்பிட முகவரியை இந்த பெட்டியில் தட்டச்சு செய்யுங்கள். அடுத்து கொடுக்கப்பட்ட கலைத்துறைகளின் பட்டியலில் இருந்து உங்களது பிரதான கலைத்துறையை தெரிவு செய்யுங்கள். தேர்ந்தெடுத்த கலைத்துறையில் உங்களுக்கு இருக்கும் மொத்த அனுபவ காலத்தை வருடங்களின் எண்ணிக்கையில் உள்ளிடுங்கள். உங்களது தெளிவான மற்றும் தொழில்முறை புகைப்படம் ஒன்றை இங்கே பதிவேற்றுங்கள். அதன் அளவு 2 மெகாபைட்டிற்குள் இருக்க வேண்டும். அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்த பின் விண்ணப்பத்தை அனுப்ப சப்மிட் அப்ளிகேஷன் பொத்தானை கிளிக் செய்யுங்கள். விண்ணப்பித்த பின்னர் திணைக்கள அதிகாரிகள் உங்களது விவரங்களை சரிபார்த்து அனுமதிக்கும் வரை பொறுத்திருங்கள். திணைக்களத்தின் அங்கீகாரம் கிடைத்ததும் உங்கள் கணக்கிற்குள் உள்நுழைந்து உங்களது பிரதான பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். உங்களது விவரங்களை மாற்றியமைக்க மை ஆர்டிஸ்ட் ப்ரோஃபைல் பகுதிக்கு சென்று எடிட் பொத்தானை அழுத்துங்கள். இப்போது உங்களது முழு பெயரை ஆங்கிலம், தமிழ் மற்றும் சிங்களம் ஆகிய 3 மொழிகளிலும் தனித்தனியாக உள்ளிடுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கலை உலக பெயர் அல்லது புனைப்பெயர் இருந்தால் அதையும் 3 மொழிகளிலும் இங்கே பதிவிடுங்கள். அடுத்து அங்கே தானாக நிரப்பப்பட்டிருக்கும் உங்களது தேசிய அடையாள அட்டை எண் மற்றும் தொலைபேசி எண் சரியாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களது வதிவிட விவரங்களையும் தபால் முகவரியையும் 3 மொழிகளிலும் இற்றைப்படுத்துங்கள். ஆட் பயோகிராஃபி பாராகிராஃப் பொத்தானை அழுத்தி உங்கள் கலை பயணத்தை பற்றிய சுயசரிதையை 3 மொழிகளிலும் சுருக்கமாக எழுதுங்கள். அடுத்து கலைத்துறைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் செய்யும் பிரதான தொழில் அல்லது உத்தியோகத்தை 3 மொழிகளிலும் குறிப்பிடுங்கள். உங்களிடம் உள்ள ஏனைய உப கலை திறமைகளையும் தெரிவு பெட்டிகளை அடையாளப்படுத்துவதன் மூலம் இணையுங்கள். இப்போது ஆட் குவாலிஃபிகேஷன் பொத்தானை பயன்படுத்தி உங்களது கல்வி தகைமைகளையும் அது நிறைவுற்ற வருடத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். ஆட் சப்போர்ட் ரெக்கார்ட் பொத்தானை பயன்படுத்தி அரசாங்கத்திடமிருந்து கலைக்காக உங்களுக்கு கிடைத்த ஏதேனும் நிதியுதவிகள் அல்லது கொடுப்பனவுகள் இருந்தால் அதன் விவரங்களை இங்கே பதிவிடுங்கள். அடுத்து ஆட் அச்சீவ்மெண்ட் பொத்தானை கிளிக் செய்து நீங்கள் பெற்ற விருதுகள் மற்றும் சாதனைகளை 3 மொழிகளிலும் விவரியுங்கள். உங்களது சமூக ஊடக இணைய பக்கங்களின் இணைப்புகளையும் கலைஞர்களாக பதிவு செய்துள்ள உங்களது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களையும் இங்கே இணையுங்கள். இறுதியாக மாற்றங்களை சேமிக்க அப்டேட் ப்ரோஃபைல் பொத்தானை அழுத்துங்கள். திணைக்களம் இதனை சரிபார்த்து அங்கீகரிக்கும் வரை பொறுத்திருங்கள்.